தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் தற்பொழுது பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றார். அது குறித்த முக்கிய செய்தியை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய சூழல் தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. இந்த சந்திப்பின் போது பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன், எல் முருகன் ஆகியோருக்கு எடப்பாடி பழனிசாமி காலை உணவு விருந்து அளித்து அதோடு பல ஆலோசனைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் உள்ளிட்டோருக்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. 2026 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தற்போது வலு என்பது பெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு அடுத்தடுத்து அவர் பல்வேறு ஆலோசனைகளும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியை தற்போது வலுப்பெற செய்து வருகிறார். குறிப்பாக தற்போது 3 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் அவர் வருகை தந்து தற்போது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய கட்சிகளை இணைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பதை வெளியிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று அமமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருந்தது. இந்த கூட்டணி இணைந்த பிறகு கூட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரவேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும், அதே சமயம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அவரும் டிடிவி தினகரனும் அவரை வரவேற்றவர்களுக்கும் நன்றி என்பதும் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது 2026 எதிர்கொள்வதற்கு ஒரு வலுவான நிலையில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் முன்னெடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகளும் தொடர்ந்து அவருடனே பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த சூழ்நிலையில் நேற்றே பாமக தலைவர் அன்புமணியோடவும் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை என்பதை நடத்தியிருந்தார். அதே சமயம் பல கட்சிகளிடமும் ஆலோசனை என்பதும் அவர் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பியூஷ் கோயலுக்கு இன்று காலை விருந்துக்கு அழைப்பு என்பதை நேற்று விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு காலை விருந்துக்காக பியூஷ் கோயல், அதாவது தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் வருகை தந்திருக்கிறார். அவருடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா, சுதாகர் ரெட்டி, அதே சமயம் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் தற்போது எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வருகை என்பதை தந்திருக்கிறார்கள். வருகை தந்த பாஜக நிர்வாகிகளை அதிமுக பொதுச் செயலாளர் பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடைகள் அணிவித்தும் அவர்களை வரவேற்று வருகிறார். குறிப்பாக பியூஷ் கோயலுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை கொடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். அதே சமயம் பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சால்வை அணிவித்தும் நன்றி என்பதும் தெரிவித்தார். அதன் பின்னர் பாஜக மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா, அதே சமயம் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோருக்கும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பொன்னாடை பூஜை அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு காலை உணவு விருந்து என்பது வழங்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தலை குறித்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சிகளை இணைக்கலாம் மற்றும் கூட்டணி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வருகின்ற 23ஆம் தேதி பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரவுள்ள நிலையில் அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் குறித்தான ஏற்பாடுகள் குறித்தும் அதில் பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் அது குறித்தும் சில ஆலோசனைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தற்பொழுது 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆயுத்தமாக செயல்பட்டு வரும் நிலையில் நேற்று அமமுகவும் சேர்ந்திருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்திருக்கிறது. மேலும் தேமுதிகவும் இணைப்பதற்கான ஆலோசனைகளும் இங்கு மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணி
அடுத்த நடவடிக்கைகளை என்ன மேற்கொள்ளலாம் என இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிடம் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இந்த ஆலோசனையில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரும் அந்த ஆலோசனையில் இடம்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது வருகை தந்த பாஜகவை தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலை எடப்பாடி பழனிசாமி வரவேற்று வருகிறார். அதன் காட்சிகள் தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அதே சமயம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், சுதாகர் ரெட்டி, பாஜக மூத்த தலைவர் H ராஜா, தேசிய மகளிர் தலைவி வானசன் உள்ளிட்டோரையும் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வரவேற்று வருகிறார். குறிப்பாக இவர்கள் வரவேற்ற பிறகு அவர்களுக்கு காலை உணவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 2026 எதிர்கொள்வதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறுவதற்காகவும் மோடி அவர்கள் வரக்கூடிய அந்த பங்கேற்கும் பொதுக்கூட்டம் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் தற்பொழுது என்பது மேற்கொள்ள இருக்கின்றது. பிரீதா, நன்றி வினோத். தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழலை வழங்கியமைக்கு. முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிலத்தில் தற்பொழுது மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் வருகை புரிந்திருக்கின்றார். மத்திய அமைச்சர் உள்ளிட்டோரோடு வருகை தந்திருக்கிறவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அங்கு மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து இவர்கள் அனைவருக்கும் காலை விருந்து அளிக்கவும் இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. இந்த தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில் NDA கூட்டணியில் பல நகர்வுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தற்பொழுது EPS-னுடைய இல்லத்தில் பியூஷ் கோயல் இருக்கிறார். பல ஆலோசனைகள் இந்த சந்திப்பின் போது நிகழும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது கடந்த ஆண்டே உறுதி செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து இந்த NDA கூட்டணியில் பல்வேறு கட்சிகளும் இணைந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் அடுத்த கட்ட ஆலோசனை நடவடிக்கையாக தற்பொழுது EPS-னுடைய இல்லத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர், பாஜகவினர் உள்ளிட்டோரும் அதிமுகவை சேர்ந்த பலரும் இந்த சந்திப்பில் இடம்பெற இருக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய கள தகவல்களை நாம் காட்சிகளின் வாயிலாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். தற்பொழுது NDA கூட்டணியில் அடுத்தடுத்து பல கட்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்த நகர்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. அதாவது மதுராந்தகத்தில் நாளைய தினம் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி ஒன்றும் நடைபெற இருக்கிறது. NDA கூட்டணியில் அடுத்தடுத்து கட்சிகள் இணையும் அறிவிப்பு தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாளைய தினம் என்ன மாதிரியான விஷயங்கள் அரங்கேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது? கூடுதல் தகவல்கள் என்ன? நீங்கள் குறிப்பிட்டது போல நாளைக்கு பிரதமர் பங்கேற்கிற பொதுக்கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமா கிட்டத்தட்ட தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறதான் எல்லாவற்றிலுமே தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உந்தி சென்று கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கலாம். பல கட்சிகள்ல இன்னும் விருப்ப மனு வாங்குறதே முடியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விருப்ப மனு இன்னும் வாங்கல சில கட்சிகள் கூட. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அதிமுக விருப்ப மனு வாங்கிட்டு வேட்பாளர்களுடைய நேர்காணலையும் ஒரு பக்கம் நடத்த தொடங்கிட்டு தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல நெருக்கமாக இருக்கிற கூட்டணின்னு சொல்ற திமுக கூட்டணியில இன்னும் தொகுதி பங்கீடுகள் குறித்தோ மற்ற விஷயங்களோ எதுவும் பேசப்படல. அங்க இருக்கிற சில கட்சிகள் கூட அதிருப்தியில இருக்கிறாங்க. குறிப்பா மிக முக்கிய கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு பிறகான ஒரு கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில ஒரு இணக்கமற்ற நிலையில தான் இருக்கு. அந்த கூட்டணியில இருக்கவே விரும்பல. அவங்க ஒரு தேர்வு ஒண்ணு இருக்கு, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு தேர்வு இருக்கு. சோ அவங்க தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பல தலைவர்கள் நகர்றாங்க. வெளிப்படையாவே சொல்றாங்க, ஆட்சியில பங்கு வேண்டும், அதிகாரத்துல பங்கு வேண்டும், நாங்க எவ்வளவு நாளைக்கு தான் நாங்கன்னா இது தொண்டு நிறுவனமா என்றெல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து தொகுதி பங்கீடு கூட்டணி எல்லாம் பேசுறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஆனா ஒரு குழு அமைச்சும் கூட மறுபடியும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்லாம் டெல்லிக்கு கூப்பிட்டு ஒரு பெரிய ஆலோசனை எல்லாம் நடத்தினாங்க. நீண்ட நேரம் ஆலோசனைக்கு பிறகும் திமுக கூட்டணிக்கு மாறான ஒரு கருத்துக்களை அந்த கட்சியில இருக்கிற மூத்த தலைவர்கள் தெரிவிச்சுட்டு வரதை பார்க்க முடிகிறது. அதே போல அங்க இருக்கிற கட்சிகள் மதிமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், அதே போல விசிக போன்ற கட்சிகளாக இருக்கட்டும், அவர்களுமே ஒரு நெருக்கடியை திமுகவுக்கு கொடுக்கிற இடத்துல தான் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இதுக்கு முற்றிலும் மாறாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும்
கட்சியினுடைய கூட்டணி கூட்டணியில அடுத்தடுத்து கட்சிகள் சேர்றாங்க. அதிமுக அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்குது. அதே போல பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் அடுத்தடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்ந்து இந்த கூட்டணி இவ்வளவு கட்சிகள் வர்றதுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஜி.கே. வாசனுடைய முன்னெடுப்புகள் மிக முக்கிய பங்கு இருக்கு. இப்படி கட்சிகள்லாம் தொடர்ந்து இருந்துட்டு வர்றாங்க. அடுத்தடுத்த கட்சிகள் சேர இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அந்த கூட்டணி பலகீனம் அடைந்து கொண்டிருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி. அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டு வருகிறது என்கிறது தான் அரசியல் நோக்கங்களுடைய பார்வையாக இருக்கு. அந்த வலுப்பெறுகிறது என்பது இந்த தலைவர்களுடைய அடுத்தடுத்த தொடர் சந்திப்புகள். அந்த சந்திப்புகள் என்பது நேற்றைய தினம் பியூஷ் கோயலை சந்திச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில சேர்ந்து கொண்டது. அப்போதே அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புனாங்க. முதலமைச்சர் வேட்பாளரை யாரு நீங்க ஏத்துக்கிறீங்களா, யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது அதிமுகவோட நிலைப்பாடு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி, ஜெயலலிதாவுடைய நல்லாட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமைப்போம் என்றுதான் நேற்று டிடிவி தினகரன் சொல்றாரு. அப்ப இந்த முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. ஆனா அப்ப அதுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, அதையா திரும்ப திரும்ப கேட்குறீங்க அப்படின்னு அதை சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு டிடிவி தினகரன். இன்றைக்கு இவர்களுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கு பாஜகவுடைய தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்றிருக்கிறார். பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மேலிட பார்வையாளர் பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மூத்த தலைவர் ஹெச் ராஜா, அதே போல வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர்லாம் சென்றிருக்காங்க. அதே போல அதிமுகவில் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அங்க இருக்கிறாரு. மூத்த தலைவர் துணை பொதுச்செயலாளர் இருக்கிற கே.பி. முனுசாமி, அவருடைய சட்டப்பேரவை கோடாக இருக்கிற எஸ்.பி. வேலுமணி, கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் அங்க இருக்கிறாங்க. அப்ப இரண்டு கட்சிகளுமே மூத்த தலைவர்கள் மீண்டும் மீண்டும் சந்திச்சு பேசுறது என்பது தொண்டர்களுக்கு ஒரு உச்சம். ஏதோ ஒரு கூட்டணி அமைச்சிட்டோம், அதுக்கப்புறம் தேர்தல் ஒதுக்கீடு பிரச்சாரம் அப்படி இல்லாம நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா எஸ்.பி. வேலுமணி நேரடியா போய் பியூஷ் கோயலை சந்திச்சார். இப்ப இன்றைக்கு பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வந்து பேசுவார். காலை சிற்றுண்டி அங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கூட்டணிக்குள்ளாக தலைவர்களுக்குள்ள அடுத்தடுத்த சந்திப்பு என்பது ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாங்கள் ஒற்றுமையாக வலிமையாக இருக்கிறோம், அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் ஊடகத்திற்கும் தொண்டர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் சொல்கிற செய்தியாக இதை பார்க்க முடிகிறது. அப்ப தொகுதி பங்கீடு மற்ற அடுத்த கட்ட வீகம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரும் நடந்துகிட்டு இருக்கு. அது தொடங்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்ப சட்டப்பேரவையில் என்ன விஷயங்களை எடுத்து பேச வேண்டிய இருக்கு இந்த கூட்டணி கட்சிகள். அதே போல ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்குமான விருப்ப தொகுதிகள் இருக்கும். அதை எல்லாருடைய அந்த தொகுதி ஒதுக்கீட்டுல அதுல எதுவும் சிக்கல் வந்து விடாம எல்லோருக்கும் திருப்தி ஏற்படுகின்ற வகையில விட்டு கொடுத்து போகிறது எப்படி. ஏன்னா நேற்றைய தினம் கூட டிடிவி தினகரன் கூட சொல்லியிருக்காரு, விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழைய நாங்க கசப்புகள் எல்லாம் அதை பேசிட்டு இருக்கல அர்த்தம் இல்ல. அடுத்து திமுகங்கிற ஆட்சி, திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கு. இந்த நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதைப் பொருட்களுடைய புழக்கம் மிக அதிகமாக இருக்கு, எதிர்காலத்தை கேள்விக்குறியாகி இருக்குது என்றெல்லாம் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது என்ற குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருக்காங்க. இவர்களுடைய ஒற்றை நோக்கம் என்பது இந்த ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அதை நோக்கி இந்த இருக்கிற கட்சிகள் எல்லாருமே ஒரு குடும்பம் போல நாங்கள் பணியாற்றுவோம் என்று நேற்று பியூஷ் கோயல் தெரிவித்தார். அப்ப இந்த கூட்டணி என்பது ஒரு குடும்பம் போல இருந்து கடைசி கட்டம் வரைக்கும் தலைவர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரை ஒரு இணக்கத்தோடு இருந்தால்தான் வெற்றி என்பது சாத்தியம் என்பதை உணர்ந்து தலைவர்கள் அடுத்தடுத்த தங்களுடைய பரஸ்பர சந்திப்பு, இணக்கமான பேச்சுக்கள், அடுத்தடுத்து அவர்களுடைய இப்ப இந்த விருந்து சிற்றுண்டி என்று செல்வது வந்து கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தும், தலைவர்களுக்கும் இன்னும் உற்சாகத்தை ஏற்படுத்தும், தொண்டர்களுக்கும் அடிமட்டத்தில் மிக உற்சாகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அது இன்னொன்னையும் பார்க்கணும் பிரீதா. இந்த பியூஷ் கோயல் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருவதற்கு முன்பாக துக்குளக்கூட ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தியும் சந்திச்சுட்டு வர்றாரு பியூஷ் கோயல். இப்ப தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள்ல ஒரு ஆலோசகராகவும் சில முக்கிய சந்திப்புகளுக்கு காரணகர்த்தாகவும் ஆடிட்டர் குருமூர்த்தி இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்ப ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சுட்டு வந்திருக்கிற பியூஷ் கோயல் அவரை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி என்பதை அவருடைய எக்ஸலத்திலையும் அதை பகிர்ந்திருக்காரு புகைப்படத்தோட. இப்ப அவரை சந்திச்சுட்டு ஒரு ஆலோசனை நடத்திட்டு வர்றாரு. நேற்றைய தினம் பியூஷ் கோயலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் சந்திக்கிறாரு. அப்புறம் மாலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறாரு. ஐஜேடைய தலைவர்
பாரிவேந்தர் பச்சைமுத்து சந்திக்கிறார், உள்ளிட்ட பலர் அடுத்தடுத்து கட்சிகள் தலைவர்கள்லாம் சந்திக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நேற்றைய தினமே அதிமுகவுடைய நிர்வாகியாக இருக்கிற SP வேலுமணி சந்திக்கிறார். இன்றைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சு விட்டு உடனடியாக இபிஎஸ் சந்திக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே ஒரு விஷயத்தை, அரசியல் நகர்வுகளை மிக அடுத்த கட்டத்தை நோக்கி, வியூகத்தை நோக்கி, தொகுதி பங்கீடு, தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நோக்கி அது செல்லுது. அப்ப இந்த சந்திப்பு என்பது கூட்டணியை இன்னும் வலுவாக வைத்திருக்கிறது என்பதை எடுத்து சொல்கின்ற வகையிலையும் இருக்கு. இன்றைக்கு கூட நேற்று அந்த கேள்வி எழுகிறது. நேற்று கூட முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்கிறப்ப நான் கடந்து போனதா நான் குறிப்பிட்டேன். இன்றைக்கு வானதி சீனிவாசன் சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வந்திருக்கோம், அவர் வீட்டில் இன்றைக்கு காலை உணவு அருந்துகிறோம் என்று சொல்றாங்க. அப்ப மீண்டும் இந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. அப்ப கூட்டணிக்குள்ள முதலமைச்சர் வேட்பாளர் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திப்பு என்பது கூட்டணியுடைய இணக்கத்தையும் தொண்டர்கள் தலைவர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரை இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில அமைந்திருப்பதாகவும் பார்க்கலாம். பிரீதா, நீங்கள் குறிப்பிட்டது போலவே தேர்தல் நடவடிக்கைகளில் NDA கூட்டணி தீவிரமாக இறங்கியிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.